லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது. பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை இறுக்கி பிடிக்கி கழுத்தை நெறித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பார்க்கிற பொழுது கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்க அனைத்து வகையிலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக விஜய் போன்ற பெரும் நடிகர்கள் இருந்திருக்கிறார்கள். விஜய் எந்த ஒரு கிராமத்து படத்துலையும் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார்னு சொல்லுவாங்கள்ல, அதுபோல் எந்த உழவு பிடிச்சி உழவு உழுவுற ஒரு படத்தில் சீன்லாம் நடிச்சிருக்காரா? அவர் முழுக்க முழுக்க ஏசியிலே தான் இருந்தவர். அவர் பிராய்லர் கோழி, நம்ம ஆரம்பத்திலே சொல்கிறோம். அதே போல் ரசம், வத்த குழம்பு, சாம்பார், கறி குழம்பு, கருவாட்டு குழம்பு, என்ன எல்லா குழம்பையும் ஒன்றா ஊற்றி சாப்பிடக்கூடிய ஒரு மோசமான அரசியலை கொண்டு வந்தவர். அவருக்கு எந்த சித்தாந்தமும் கிடையாது. எல்லா குலகையும் ஒன்றா போட்டு பிணைகிற அளவுக்கு கூட எந்த சித்தாந்தமும் கிடையாது. நம்ம விஜய் அவர்களையோ விஜய் சார்ந்த ரசிகர்களையோ நம்ம தவறாக சொல்லலை. அவர்கள் ரசிகர்களாகவே இருக்கிறார்கள். திருச்சியிலே அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டியது, ஏனோ விஜய் தப்பித்து கொண்டார். திருச்சி மையப்பகுதி, நீங்கள் கரூரில் அவ்வளோ பிரச்சனைங்கிறதுனால தப்பிச்சுக்கிட்டீங்க. திருச்சியிலலாம் அது மாதிரி நடந்துச்சுன்னா மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு கொந்தளித்து போயிருப்பார்கள். கரூர் மக்கள் கொஞ்சம் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறார்கள். அது செந்தில் பாலாஜி அப்படியே ஒரு 15 எம்எல்ஏவோடு அப்படியே திமுக விட்டு விலகி அப்படியே பாஜகவுக்கு போகிறாரு அப்படிங்கிறது மாதிரியெல்லாம் ஒரு புரளியை கிளப்பி கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை அவ்வளவு எளிதிலே நீங்கள் வீழ்த்து விட முடியாது. 1000 தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எங்களுக்கெல்லாம் சில முரண்பாடுகள் இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகம் தான் 2வது முறையாக ஆட்சி அதிகாரத்துக்கு இருக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாடுகளுக்கு கொண்டு வந்ததுக்கான காரணம் பாரதிய ஜனதா கட்சி. அப்புறம் எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள். எடப்பாடி பழனிசாமி ஐயா அவர்கள் எப்பொழுது சொல்லுகிறார், திமுக தான் அந்த கரூர் விஷயத்துக்கு சம்பவத்துக்கு காரணம், அதை விபத்து என்று தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தலைமறைவாக இருக்கிற புசி ஆனந்தும் ஆதவர்ஜனும் நிர்மல்குமாருமே சொல்லிவிட்டார்கள். அதை வைத்து அரசியல் செய்யலாம், அதை வைத்து கூட்டணி செய்யலாம் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பரப்புரை செய்யக்கூடிய இடத்துல அதிமுகவை சார்ந்தவர்கள் தாவேகா கொடியை பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கண்டனம் தெரிவித்திருக்க வேண்டும். யார்? விஜய் அவர்கள் கண்டனம் தெரிவிக்கணும். நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிங்க, கட்சியினோட தலைமை, எவன்டா ஏன் கட்சி கொடியை அந்த இடத்துல நீட்டினது செருப்பால் அடுப்படா நாயன்னு சொல்லணுமா இல்லையா? அப்போ உன் கட்சி என்ன கட்சி, அரசியல் கட்சி என்ன கட்சி நடத்துகிற நீனு? இப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அடிமையாக்கப்படுவதற்கு தான் விஜய் கட்சி ஆரம்பித்தாரா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் ஆட்சி அமைக்க முடியாத நிலைமையில் இருக்குது. விஜய் வந்தால் பரவாயில்லன்னு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நினைக்கிறார்களே, பொறுப்பாளர்கள் நினைக்கிறார்களே, அது அதிமுகவுடைய வீழ்ச்சியை அது காண்பிக்கவில்லையா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு பேர் இயக்கம் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக ஆட்சி அதிகாரத்தில் இருந்த ஒரு பேர் இயக்கம் இன்றைக்கு நேற்று மாவு பூசின கூத்தாடியை நம்பி இந்த அதிமுக இருக்குது அப்படிங்கிறத நினச்சி பார்க்கும்போது மிகவும் வேதனையாக இருக்குது. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, அதிமுகவுக்கு 20% ஓட்டுங்க, அப்புறம் விஜய் வந்தார்னா அதில் ஒரு 10%, மொத்தம் 30% ஓட்டுங்க. அடா பரதேசி பிள்ளடா, ஏற்கனவே 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த ஓட்டு மேலே ஏறினவன் அனில் குஞ்சா இருக்கிறவன்லாம் அதிமுகவுக்கு ஓட்டு போட்டவன் தான். அப்போ அங்கே 18, 17, 20% தான் ஓட்டே இருக்குது. அது எப்படி இப்போ விஜய் கட்சி உள்ளவங்க சேர்த்தா எப்படி வரும்? அப்போ தமிழக வெற்றி கழகம் 2026 தனிச்சு போட்டிடுதுன்னா அதிமுகவில் 10% ஓட்டு அங்கே போணுச்சுன்னு அர்த்தமா? அதான் உண்மை. ஆனால் தனித்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே நேரத்தில் பாரதிய ஜனதா கட்சி தமிழக வெற்றி கழகத்தை இறுக்கி பிடித்து கொண்டு இருக்கிறது. குரலை நெரிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முதுகலை ஏறி உட்கார்ந்து முதுகலம்பை ஒடித்து விட்டார்கள். அதிமுக இனிமேல் கரை ஏறுவது என்பது அவ்வளவு சாத்தியமில்லை. அதிமுக இந்த முறை 2026 வெற்றி பெற்றதே, ஆனால் ஆட்சி என்பது அதிமுக ஆட்சியாக இருக்காது, அது பாஜகனுடைய ஆட்சியாக இருக்கும். பாஜகனுடைய ஆட்சியை தமிழ்நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? ஒருபோதும் சாத்தியமில்லை. ஏன்னு சொன்னால் இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க பல்வேறு நாடுகளில் 60 ரூபா 70 ரூபாயை தாண்டி பெட்ரோல் விற்கலை. ஜிஎஸ்டி வரி இந்த அளவுக்கு மோசமாக இல்லை. ஒரு அஞ்சல் துறையில் லெட்டர் அனுப்புகிறோம். முதல் முறையாக அஞ்சல் துறையில் நமக்கு தெரிஞ்சு எவ்வளோ இருந்துச்சு? 15 ரூபா இருந்துச்சு, அப்புறம் 25 ரூபா இருந்துச்சு. அதுக்கு மேலே ஏறாமல் இருந்துச்சு. இந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அதிகாரத்தில் 3வது முறையாக வந்த பிறகு ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய உழைப்பால் கூடிய பணத்தை சுரண்டுகிற போக்கில் அஞ்சல் துறையில் கை வச்சிருக்கு. அஞ்சல் துறையில் அக்னாலஜ்மெண்ட்டோடு அனுப்புனா 28 ரூபா. அப்புறம் என்ன பண்ணாங்க, திடீர்னு 38 ரூபா ஆக்குனாங்க. அக்னாலஜ்மெண்ட்டோடு இருந்தால் 38 ரூபாங்க, இல்லைனா 35 ரூபான்னாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஜிஎஸ்டி அந்த வரி இந்த வரின்னு போட்டு பதிவு தபால் இல்லையா? அது என்னடா அது பதிவு தபால் இல்லைன்னா என்னடா அது?
உங்களுக்கு ஸ்பீடு போஸ்ட் அனுப்புனாலும் உங்களுக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டு வரும். அப்போ அது பதிவு தானே. பதிவு என்பது என்ன? நான் இந்த இடத்துல லெட்டர் அனுப்பியிருக்கேன், பதிவுங்கிறதுக்கு ஆதாரம் தானே அது. அப்போ ஏற்கனவே இருந்து அதுவே போதுமே. நீ இப்படி சுற்றி இப்படி இல்லடா சாப்பிட வைக்கிறீங்க எங்களை. எந்த அளவுக்கெல்லாம் இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தமிழ்நாட்டை சூறையாடி கொண்டு இருக்கிறது, இந்தியாவை சூறையாடி கொண்டு இருக்கிறது, இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய பணத்தையும் சுரண்டி வெளிநாடுகளிலே பதுக்குவதற்கு துணை நிற்கிறது அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக அஞ்சல் துறையில் ஒரு தபால் பதிவு தபால் இல்லைன்ட்டான். ஸ்பீடு போஸ்ட்டு 67 ரூபா அப்படின்ட்டான். ஒரு லெட்டர் அனுப்புனா 67 ரூபா. கேட்டால் நீங்கள் கொரியரில் அனுப்புறீங்க, கொரியார் தனியார்ரா. அப்போ இதையும் தனியார் ஆகிரு. இது அரசாங்கமாக இருக்கிறது ஒன்று தான், தனியாராக போகிறது ஒன்று தான். 67 ரூபா கொண்டு வந்து நீப்பட்டான். அறிவட்ட பயிலுவ இந்த ஆதவர்ஜுனு, நிர்மல்குமார், புஷி ஆனந்த் இவர்கள் எல்லாம் இதை பற்றி பேச முடியுமா? பாஜகனுடைய சொம்பு தூக்கிகளாக இருந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களால் மீண்டு வர முடியாது. தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சிக்குள்ளே யாரும் பொறுப்பு வாங்கிக்கிட்டு தமிழக வெற்றி கழகம் கட்சி கொடியை கட்டிட்டு எங்கேயும் போகாதீங்க. உங்கள் மேலே வழக்கு எது போட்டாலும் விஜய் கண்டுக்கவே மாட்டார். இப்போ சென்னையிலேருந்து திருச்சி வர்றதுக்கு ஒரு கட்டுப்பாடு, விமான நிலையத்துக்குள்ளே யாரும் வரக்கூடாது. நான் போகும்போது யாருமே வரக்கூடாது. நீ என்ன அவ்வளோ பெரிய என்ன பருப்பானின்னு அனுமதி கேட்கலாம். எனக்கு என்னுடைய நீ கட்சியினுடைய தலைவராக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி தெரியுமா? இப்போ நான் பேட்டி கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். அனைத்து நண்பா நண்பி அப்படின்லாம் கேனத்தனமெல்லாம் அந்த இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் கட்சி விளங்குகளை எக்காலத்துலேயும் வாங்காது. என்ன சொல்லணும்னா, என் தொண்டர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு முக்கிய தகவலை சொல்கிறேன். கரூரில் நம்ம கூட்டம் நடத்துனதுனால, நம்ம தாமதமாக 7 மணி நேரம் போனதுனால, சேலம் மாவட்டத்தில் நடக்கவிருந்த கூட்டத்தை கரூர் மாவட்டத்துக்கு திருப்பி விட்டு செந்தில் பாலாஜிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்த வேண்டும், அசிங்கத்தை ஏற்படுத்த வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி போட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்ம செஞ்சோம் அப்படின்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை. எப்படி சொல்லணும்னா, நம்ம தாமதமாக போனோம், 41 பேர் இறந்து போயிட்டாங்க. நான் அங்கேருந்து கிளம்பி வந்துட்டேன். மிகப்பெரிய மன வருத்தத்தில் இருக்கேன். நான் திருச்சி வரும்பொழுதோ கரூர் வரும்பொழுதோ கட்சிக்காரர்கள், தொண்டர்கள், ரசிகர்கள் என்னை யாரும் பார்க்க வர வேண்டாம். நான் போயிட்டு வர்றவர்களையும் எந்த விதமான இடையூறும் மக்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை விட்டுருந்தா நீ யோக்கியமான அரசியல்வாதின்னு என்னை போன்றவர்களும் சொல்லுவோம், நிச்சயம் சொல்லுவோம். நாங்கள் ஒன்றும் திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ பாஜகவுக்கோ எந்த கட்சிக்கும் சொம்படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்களாம் நடுநிலையாக எந்த செய்தியாக இருந்தாலும் சொல்லக்கூடியவங்க. இப்போ திமுக ஊழல் முறைகேடுகளை நான் சொல்கிறேன். வேளாண்மை துறையில் MRK பன்னீர்செல்வம் தான் முதல் முறையாக இமாலய ரீதியிலான முன்னாடி இருந்த துறைக்கண்ணை விட மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு செய்கிறார். மக்காச்சோளம், சம்மங்கி, வாழைக்கட்டை, இன்னும் பல்வேறு ஊழல் முறைகள், இடுபொருள்களில் ஊழல் செய்கிறது, ஏகப்பட்ட ஊழல் முறைகள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியிலே வேளாண்மை துறையில் நடக்குது. இதை நாங்கள் சொல்கிறோமா இல்லையா? அப்போ விஜயை நாங்கள் திட்டினோம்னா திமுகவோட காசு வாங்குறியா, திமுகவுக்கு நீ என்ன சொம்பான்னு கேட்குறீங்க? அயோக்கிய பரவாயில்ல. திமுகவுக்கு சொம்பு யார்? நாங்கள் கிடையாது. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கலைஞர் ஐயா அவர்களுடைய ஆட்சியில் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மிகப்பெரிய ரவுடித்தனம் செய்வார்கள். செய்தி வெளியிட்டாலோ என்ன ஏதாவது விமர்சனம் செய்தாலோ பல்வேறு இடர்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு நிலைமை பத்திரிகையாளர்கள் ஏற்பட்டிருக்கு. இன்றைக்கி சுதந்திரமாக நாங்கள்லாம் செய்தி வெளியிடுறோம்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பக்குவமான ஒரு ஆட்சிக்கு வந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். நீங்கள் உடனே திமுகவுக்கு சாதமான, ஆனால் திமுக ஊழல் முறைகேடல் பற்றி சொன்னேன். ஆனால் திமுக ஒரு பக்குவமான அரசியலை செய்கிறது. கருத்துரை நியாயமானதாக நடுநிலையாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள். இன்னும் சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய ஐயா KN நேரு அவர்கள் துறை சார்ந்த ஊழல் முறைகேடுகளை நம்ம சொல்கிறோம். சட்டத்துறை அமைச்சர் சார்ந்த ஊழல் முறைகேடுகளை சொல்கிறோம். கனிம வளத்துறை சார்ந்த ஊழல் முறைகேடுகளை சொல்கிறோம். வேளாண்மை துறை சம்மந்தப்பட்ட ஊழல் முறைகேடுகளை சொல்கிறோம். அதெல்லாம் அவங்க சில கருத்துக்களை ஏற்றுக்கொள்கிறார்கள், சில கருத்துக்களை இப்படி தான் சொல்லணும்னு சொல்கிறாங்க. ரைட்டு. அப்போ ஊழல் முறைகேடுகளை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஊழல் முறைகேடுகளை பெரிய அளவுக்கு சொல்லி கொண்டு இருக்கிற எழுத நினைக்கக்கூடியவர்கள்லாம் இப்போ அப்படியே விஜய் பக்கம் திரும்பி விஜய் டிவிகே டிஎம்கேன்னு சொல்ல வச்சு இந்த நாட்டை நாசம் செய்த ஒரு மாபெரும் மோசமான ஒரு ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா விஜய் தான். கருப்பு பணத்தை வெள்ளை பணமாக்குவதற்கு விஜய் போட்ட திட்டம் பலிகடமாகிவிட்டது. விஜய் 200 கோடி வாங்கினாலும் சரி, 150 கோடி வாங்கினாலும் சரி, அந்த படமே 200 கோடி தான், 150 கோடி தான் வசூலாகும். ஆனால் இவருக்கு எப்படி 200 கோடி சம்பளம் வந்துச்சு? அருண்ராஜ் என்ற அருண் IAS ரைடு போகிறாரு. அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து விஜய் கட்சி ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு சில மாதங்கள் கழித்து அருண் IAS
தமிழக வெற்றி கழகம் கட்சிக்குள்ளே போகிறார். எப்படி போகிறார்? ஒரு ஐஏஎஸ் அதிகாரி பதவியை ராஜினாமா செய்கிறாள் என்று சொன்னால் அவருடைய அந்த ராஜினாமா கடிதம் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஒரு இராணுவ அதிகாரி எப்படி ராஜினாமா கடிதம் கொடுத்தால் 1 ஆண்டு காலம் 6 மாத காலம் என்ற நிபந்தனைகள் வைத்திருப்பார்களோ அதே போல் ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து ராஜினாமா கடிதம் கொடுத்தால் அவ்வளவு எளிதில் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அப்போ அருண்ராஜ் ஐஏஎஸ் அதிகாரி என்பவர் பாஜகனுடைய இறக்குமதி. அப்போ பாஜகனுடைய இறக்குமதி என்று சொன்னால் விஜயும் பாஜகனுடைய இறக்குமதி. விஜயோட ஆள் தான், பாஜகவோட ஆள் தான் விஜய்கிட்ட போகிறாங்க. அப்போ எவ்வளோ பெரிய மோசமான ஒரு சூழ்ச்சிகள் நடந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் நல்லா புரிஞ்சுக்கிண்டு, நீங்கள் அதிமுக திமுக அப்படிங்கிறது வேறு விஷயம், ஆனால் விஜய் எங்கே கூட்டணி வைக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு விஷயம். அதே நேரத்தில் விஜய்க்கு தமிழ்நாட்டு மக்கள் பெரும்பாலான மக்கள் ஓட்டு போடாதீர்கள் என்று தான் என்னுடைய பயன்படுறவர்கள் கருத்து. எப்படின்னா ஆதவர்ஜனும் புஷி ஆனந்தும் தமிழக வெற்றி கழகம் கட்சியில் இருக்கும் வரை பாஜகவோடு இவர் நெருங்கிய தொடர்பு வைத்திருக்கும் வரை தமிழக வெற்றி கழகத்திற்கு 3% ஓட்டுக்கு மேலே போகவே கூடாது. சுத்தமாக அந்த கட்சியை அழிச்சிடவும் கூடாது. ஏன்னா இவர்கள் போன்றவர்கள் தற்கொலைத்தனமாக மக்களை ஏமாளிகளாக முட்டாளாக நினைத்து கொண்டு இருக்கிற இவர்களுக்கு பாடம் கற்பிக்க வேண்டும். எப்படி எடப்பாடி பழனிசாமி மக்களை முட்டாளாக்கும் போக்கில் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கிட்டத்தட்ட 6 கொலை நடந்திருக்கிறது. அந்த கொலைக்கு தீர்வு காண்டுகிற, அதாவது அம்மா எங்கள் கோவில் என்று சொல்லுகிற அந்த பகுதியில் அந்த சம்பவம் நடந்திருக்கு. அதற்கு தீர்வு காணாதவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்துக்கு வருவது என்பது அவ்வளவு சாத்தியம் இல்லை. 2026 ஆட்சி மாற்றம் வரணுமே அப்படின்னா ஆட்சி மாற்றம் வரணும் தான். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சி தமிழ்நாட்டுக்கு தேவையா தேவையில்லையா என்பதை தென் மாவட்ட மக்கள் 60 சட்டமன்ற தொகுதிகளில் முடிவு பண்ணுவாங்க, செய்வாங்க. நீங்கள் விஜயே போய் அதிமுக கூட பாஜகவோட எல்லாம் உருண்டு தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் ஓபிஎஸ் அம்மையார் சசிகலா எல்லாருமே வந்து எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக தேர்வு செய்யுங்கள், நீங்கள் ஓட்டு போடுங்கள் என்று ஓட்டு கேட்டாலும் 2026 ஆட்சி மாற்றம் ஏற்படாது. நிச்சயம் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அப்படி ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் கொடநாடு கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு தீர்வு வரணும். திராவிட முன்னேற்ற கழகமும் எடப்பாடி பழனிசாமி ஒரு ரகசிய உடன்பாடு வச்சுக்கிட்டே வைக்கிறாங்கன்னு வைங்க. அப்போ அம்மையார் சசிகலா அவர்கள் என்ன சொல்லணும்? கொடநாட்டில் 6 கொலை நடந்திருக்கு, ஒரு 4 நாள் ஒரு 2 நாள் உண்ணாவிரதம் இருங்கம்மா அம்மையார் சசிகலா அவர்களே. உங்கள் அம்மா உங்கள் அக்கான்னு சொல்கிறீங்களே, அதிமுக தொண்டர்கள் உங்கள் அம்மா உங்கள் அக்கா அம்மையார்னு சொல்றீங்களே, தெய்வம்னு சொல்கிறீங்களே, அப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு. ஆக அதிமுக பாஜக தமிழக வெற்றி கழகம்னு எல்லாம் ஒன்றா சேர்ந்து நின்னாலும் அது கருவாட்டு குழம்பு, வத்த குழம்பு, சாம்பார், ரசம், மோர் குழம்பு, தயிர் குழம்பு, வத்த குழம்பு எல்லாம் ஒன்றா ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்? அருவருப்பாக இருக்கும் இல்லையா? அதுபோல் ஒரு கூட்டணியாகத்தான் 2026 இவர்கள் இருப்பார்கள். 2026 ஆட்சி மாற்றம் வராமல் இதே ஆட்சி தொடரணும் அப்படின்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய சங்கலட்சுமி வேளாண்மை இணை இயக்குநராக மிகப்பெரிய அளவுக்கு ஊழல் முறையீடு செய்கிறார். தோட்டக்கலைத்துறையில் ரேகா ஊழல் செய்கிறார். இப்படி ஊழல் முறையீடுகள். அதே போல் சேலம் மாவட்டத்தில் இப்போ இருக்கக்கூடிய சீனிவாசன் இணை இயக்குநராக இருக்கிற அந்த எடப்பாடி பகுதியில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகள் சொல்லியிருக்கோம். அதனெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் கண்டு கவனித்து நடவடிக்கை எடுக்கணும். அதே நேரத்தில் அரசியல் தெரியாத அரசியல் கொஞ்சம் கூட ஒரு 2% அரசியல் கூட இல்லாத விஜய்க்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து நிற்பீர்கள். ஆனால் விஜய் இன்னும் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன்னா என் சொந்தக்காரங்க, என் உறவினர்கள், நண்பர்கள், என்னை நேசிக்கக்கூடியவர்கள் அந்த பக்கம் வராதிங்க, கூட்ட நெரிசல் ஏற்படும் அப்படின்னு சொல்லணுமே ஒழிய நான் போகும்போது கிரீன் சிக்னல் இருக்கணும், எங்கேயுமே சேவ் லைட்டு போடக்கூடாது. எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனமானது! எப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசியல்வாதியை நம்ம அந்த ஜென்மத்தில் நம்ம இந்த கலியுக காலத்தில் நம்ம பார்க்குறாங்க போது நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. விஜய் போன்றவர்கள் அரசியலுக்கே தகுதி இல்லாதவர்கள். அவர் பேசாமல் அரசியலை விட்டு ஒதுங்கிக்கிறதே நல்லது. இப்படி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கூட இப்படி சொன்னதில்லை. நான் அவருங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது நான் இப்போ கோயம்புத்தூர் போகிறேன், நான் போகும்போது எந்த இடத்துலையும் ரெட் சிக்னலே இருக்கக்கூடாது அப்படின்னு அப்படி ஒரு இது பண்ண மாட்டாங்க. ஒரு விஐபி வர்றாங்கன்னா அது இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணுவாங்க. அது வெளிப்படைத்தன்மையாக சொல்ல மாட்டாங்க. நேராக போய் ஹெலிகாப்டரில் அங்கே இறங்கலாமே, ஏன் நீங்கள் தனி விமானம் இருக்குது, திருச்சியில் வந்து வரணும் இல்லை, ஹெலிகாப்டரே அங்கே ஒரு மைதானத்தில் ஒரு இறங்குறது மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணி அங்கே பார்த்துட்டு அப்படியே போயிடலாமே. அப்போ தமிழ்நாட்டு மக்களை எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஏமாளிகளாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத விஜய் நல்லா புரிந்து கொண்டுதான் இன்றளவும் தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார், வஞ்சித்து கொண்டிருக்கிறார். அதுபோல் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த அளவுக்கு பொறுமையை காட்டுகிறது என்று சொன்னால் அவரை கைது பண்ணாலும் ஏதோ நடவடிக்கை எடுத்தாலும் அந்த பார் கைது பண்ணிட்டாங்கன்னு சொல்லி மிகப்பெரிய ஒரு விமர்சனம் செய்து அதை வைத்து எடப்பாடி பழனிசாமி அரசியல் செய்து விடுவார் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் திராவிட முன்னேற்ற கழகம் மிகவும் பொறுமையாக கையாண்டு கொண்டு இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம்
விஜய் மூலமாக அந்த நடந்த ஒரு இறப்பு 41 பேர் இறந்து போனாங்கல்ல, அதில் திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் நிதானமாக நடவடிக்கை, மிகவும் தந்திரமாக அப்படிங்கிறத தவிர நிதானமாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டு இருக்குது. உண்மையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம பாராட்டுறோம். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த விமான நிலையத்தில் வந்தால் நான் வரும்போது யாருமே கும்பலே இருக்கக்கூடாதுன்னு விஜய்க்கு சொல்கிறாரு பாருங்க. இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தனம். அப்போ ஒட்டுமொத்த விமான நிலையத்தையும் இவர் என்ன அவருடைய சொந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா? மாநில நெடுஞ்சாலை, தேசிய நெடுஞ்சாலை ஒட்டுமொத்தமாக அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரா? அப்படிப்பட்ட விஜய் நீங்கள் கரூருக்கு போய் பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. உங்கள் ஆட்கள் மூலிமா, இவர் விஜய் யாரையுமே நம்ப மாட்டார். உங்கள் ஆட்கள் மூலிமா நீங்கள் அந்த 40 பேர்த்துக்கு 20 லட்சம் சொன்னீங்களா, அந்த 20 லட்சம் பணத்தை நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறதுக்கு உண்டான வழியை பாருங்கள். இல்லைனா தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைங்க. 20 பேர்த்துக்கு 40 லட்சம் அதுக்கு உண்டானதை கொடுத்தா அவங்க மூலிமா கொடுக்க போகிறாங்க. இப்போ வெள்ள நிவாரண நிதி வருது, புயல் வருது, பெரிய பெரிய நடிகர்கள்லாம் போய் ஒரு செக்கு போட்டு கொடுக்குறாங்கல்ல 1 லட்சம் 50 லட்சம்னு. அதுபோல் இவர் ஒரு இதை பண்ணி தமிழ்நாடு அரசுக்கிட்ட ஒப்படைங்க. நான் பணத்தை 41 பேருக்கு தலா 20 லட்சம் அதுக்கு உண்டான செக்கு என்னவோ அதை நான் திராவிட முன்னேற்ற கழகத்திட்ட கொடுத்துட்றேங்க. அவங்க மூலயமா அவங்களுக்கு பணம் வரண்டு பேசாமல் நீ பனையூரில் திருச்சா வீட்டிலே இருந்துக்குப்பா, உனக்கு வேலை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய கோரிக்கையாக இருக்குது. தயவுசெய்து மீண்டும் நீங்கள் கரூருக்கு பல சங்கடங்களை ஏற்படுத்தி ஏதாவது ஒரு அசம்பாதம் ஏற்படுத்தி போச்சுன்னா ரொம்ப சங்கடமாயிரும். அப்படி ஒரு அசம்பாதம் நடந்துச்சுன்னா அங்கே பாருங்கள், திமுக என்னை மீண்டும் பழிவாங்கி விட்டது என்று திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கெட்ட பெயரை ஏற்படுத்துவதற்கு தான் பாஜகனுடைய தூண்டுதல் மூலமாக இப்படியெல்லாம் நம்ம மேலாலயத்துக்குள்ளே வரும்போது இப்படியெல்லாம் யாருமே வரக்கூடாது, ரெட் சிக்னல் இருக்கக்கூடாது, யாரும் கரூருக்கு என்னுடைய ரசிகரை நீ கட்டுப்படுத்த முடியலன்னா நீ இதுக்கப்புறம் அரசியல் கட்சி வச்சுருக்க, ரசிகர்கிட்ட சொல்லணும், இந்த அணில் குஞ்சுகள்கிட்ட சொல்லணும், என்னை நம்பி நீங்கள் வராதிங்கப்பா, அடிபட்டு செய்துருவீங்க, மிதிப்பட்டு செய்துருவீங்க, உங்கள் மேலே ஒரு எஃப்ஐஆரோ எந்த வழக்கு எது போட்டாலும் நான் எதுலையும் தலையிட மாட்டேன், உங்களை காப்பாற்ற மாட்டேன். என்னையை காப்பாற்றாமல் புஷியானந்த் ஓடி போயிட்டான், நிர்மல்குமார் ஓடி போயிட்டார், ஆதவ அர்ஜுன் ஓடி போயிட்டார். இப்போ நான் முழுக்க பாஜகனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கேன். ஒய் பிரிவுலேருந்து இப்போ இசட் பிரிவுலேருந்து எல்லா பாதுகாப்பு கொடுத்து நான் எங்கே வர்றேன் எங்கே போடுறேன் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில். என்னை கிட்டத்தட்ட அவங்களுடைய பிடியில் நான் இருக்கேன் அப்படின்னு வெளிப்படையாக சொல்லிட்டு பேசாமல் கட்சியை அழைச்சி போயிருங்க. அது சிரஞ்சீவி போல தான் ஆக போகிறாரா விஜய் அப்படிங்கிற பல்வேறு இது இருக்குது. விஜய் எப்பொழுதுமே அரசியலுக்கு வந்தால் அது நாட்டுக்கு நல்லதல்ல, நாட்டு மக்களுக்கும் நல்லதல்ல. அதே நேரத்தில் விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வேறு திராவிட கட்சிகளுக்கோ பாஜகவிற்கோ எந்த கட்சிக்கோ வேணா போயிருங்க, நிச்சயமாக விஜய் இனி வரும் காலகட்டங்களில் அரசியலை நடத்த மாட்டார் அப்படிங்கிறது தான் எனக்கு கிடைத்திருக்கிற தகவல். அதாவது வெளிப்படையாக சொல்கிறேன், நீங்கள் இப்போ விஜயகாந்த் கட்சியெல்லாம் 8% ஓட்டு இருந்துச்சு, இப்போ 2% ஓட்டில் அந்த கட்சியாவது உயிர் போட இருக்குது. அவர் செஞ்ச தியாகங்கள், அவர் போட்ட சோறு. விஜய் எந்த வகையிலும் சோறு போட்டதில்லை. இலங்கை பிரச்சனைக்கு எல்லாரும் நிதி கொடுக்குறாங்க, வெறும் 500 ரூபா கொடுக்குறாரு. சிம்பு 5 லட்ச ரூபா கொடுக்குறாரு. கோடியாக பணம் வச்சுருக்கீங்க, உங்கள் பாக்கெட்டில் 10,000 ரூபா இருக்குன்னா ஒரு 100 ரூபா கூட கொடுக்கலாம், நீங்கள் என்னையா மனுஷன். ஆக அப்படிப்பட்ட விஜய் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் வேறு கட்சிக்கு இதுவரையும் நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க, அந்த பணத்தெல்லாம் எடுக்கணும் அல்லது நீங்கள் அரசியலில் இருக்கணும்னா வேறு கட்சிக்கு போங்க. இவருடைய தொண்டராக நீங்கள் இருப்பீர்களானால் உங்கள் மீது எந்த விதமான வழக்கு போட்டாலும் விஜய் ஒருபோதும் கண்டுகொள்ள மாட்டார். தமிழ்நாட்டு மக்களை எச்சரிக்கையாக இருக்குங்க. நன்றி, வணக்கம்.